இது எல்லாமே தேர்தல் நேரத்துல பேசுற வீரன் சார். அவங்க ஒரு காலத்துல அரசியல் சாசன சட்டத்தை எரிக்கிறோம். அவங்க மேல வழக்கு வந்த உடனே நாங்க பேப்பர் தானே எரிச்சோம்னு கோர்ட்ல போய் சொன்னாங்க. நாங்க பெரிய வீர தீர சூர பரம்பரைன்னு பேசுவாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஒரு கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டா ஐயோ அம்மா கொள்றாங்களே அப்படின்னு கலைஞரே பேசுவாரு. சார் இது பங்காளி சண்டை சார், அது பகையாளி சண்டை. திமுகவில் எங்களுக்கு இருக்கிற முரண்பாடு பகையாளி சண்டை சார், இது எங்களுக்கு பங்காளி சண்டை இருக்குதான் செய்யும். 80 தொகுதிகளில் போட்டியிட போறதா நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. அப்படிலாம் எந்த தொகுதி எண்ணிக்கையெல்லாம் இன்னும் வரையறை செய்யப்படலை. அதை பற்றிய இடத்துக்கே இன்னும் வரல. நாங்க இப்போது எஸ்ஐஆர் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கு. அதிமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி கீழ்மட்டத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்வது, புதியவர்களை சேர்ப்பது, இறந்தவர்களை நீக்கிவிடுவது, புலம்பெயர்ந்தவர்களை நீக்குவது, இந்த பணியில எங்கள் தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் பணின்றது ரொம்ப முக்கியமான பணி. கூட்டணியில இன்னும் எந்தெந்த கட்சிகள் சேரும், தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி வலிமைப்படுத்தப்படும், அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு இடங்கள், அதுக்கப்புறம் அது எந்தெந்த தொகுதிகள், அதுக்கப்புறம் அதுல யார் வேட்பாளர், இதெல்லாம் முடிவு செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் காலமாகும். தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எத்தனை நாள்ல கூட்டணி வந்துச்சு? நரசிம்மராவ் தேர்தல் அறிவிச்சு காங்கிரஸுக்கு வேட்பாளர் பட்டியலாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு தமிழ் மாநில காங்கிரஸ், உடனே மறுநாள் கூட்டணி, அதுக்கப்புறம் அன்னைக்கே தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதி வேட்பாளர், அதுக்கப்புறம் 15 நாள்ல 40 சீட்டுக்கு 40 ஜெயிச்சாங்க. அதனால கூட்டணிங்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார். ஒரே நாள்ல அந்த மேஜிக் உருவாகும். நாங்க ஏற்கனவே கூட்டணியில இருந்த கட்சிகள் தான், இந்த என்டிஏங்கிறது ஏற்கனவே இருந்த கட்சிகள் தான். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு உள்கட்சியில சில சங்கடங்கள் இருக்கு, அதை சரி செய்து கொண்டிருக்காங்க. தேமுதிகவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். கேப்டன் அவர்கள் இருந்த காலத்திலிருந்தே கூட கூட்டணி பற்றி அவர்கள் முடிவை எடுத்து அறிவிப்பதற்கு கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொள்கிற கட்சி அது. அதனால அவங்க கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கிட்டா கூட இவர்கள் எல்லாருமே திமுகவுக்கு எதிரானவர்கள் தான்ன்றதுல சந்தேகமே கிடையாது. திமுகவுக்கு எதிராக சிந்திக்கிற எந்த கட்சி, எந்த இயக்கம், எந்த தனி நபராக இருந்தாலும் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் ஆதரிப்பாங்க. அதனால இவங்க ஆன்டி டிஎம்கே இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் என்டிஏக்கு வருவாங்க. நாங்க விஜய்கிட்ட தான் நீங்க கேட்கணும். விஜய் நீங்க பார்க்க முடியாது, வரட்டும். அவருக்கு ஏதோ சில தகவல்கள் இருக்கு, அவர் அதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். மாநில தலைவர் ஒரு வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்தில் உருவாக்குறதுக்கு மாநில தலைவர் நயினார் அண்ணன் அவர்கள் கடுமையாக பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான எல்லா வேலையும் செய்கிறாரு. குறிப்பா அவரது பயணத்துல எல்லா இடங்கள்லையும் தமிழ் மாநில காங்கிரஸ், அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருமே அவர் பயணத்துல கலந்துக்கிறாங்க. கீழே வரைக்கும் அவங்களும் வர்றாங்க. ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒன்று உருவாகி, கூட்டணின்றது வெறும் அரித்மேட்டிக்ஸ் மாத்திரம் இல்லை, கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரியை நயினார் அவர்கள் மிக பிரமாதமாக செய்து கொண்டிருக்கிறார். தேர்தலின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, தேவையின் அடிப்படையில். யாருக்கு என்ன தேவை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தேவை திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதான். எவ்ரி சிங்கிள் ஓட் அகைன்ஸ்ட் டிஎம்கே மஸ்ட் பி கன்சாலிடேட்டட். எவ்ரி சிங்கிள் ஓட். ஒருத்தர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் இருந்தா கூட நீங்க வாங்கன்னு தான் நாங்க சொல்லுவோம். அந்த ஒரு ஓட்டை கூட இழக்க விரும்பல. ஏன்னா திமுகவுக்கு எதிராக அந்த ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். அதனால எங்கள் இலக்கு ஆன்டி டிஎம்கே தான். டிஎம்கே மஸ்ட் பி அன்சீட்டட். அதுதான் எங்கள் இலக்கு. இது எல்லாமே தேர்தல் நேரத்துல பேசுற வீரன் சார். அவங்க ஒரு காலத்துல அரசியல் சாசன சட்டத்தை எரிக்கிறோம். அவங்க மேல வழக்கு வந்த உடனே நாங்க பேப்பர் தானே எரிச்சோம்னு கோர்ட்ல போய் சொன்னாங்க. நாங்க பெரிய வீர தீர சூர பரம்பரைன்னு பேசுவாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஒரு கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டா ஐயோ அம்மா கொள்றாங்களே அப்படின்னு கலைஞரே பேசுவாரு. அதனால இதெல்லாம், இந்த சவடா எல்லாம் திமுக எப்பயுமே பண்ணும் அரசியல்ல. தமிழ்நாடு அரசியல் அவங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஷா வந்தாலேன்னு சொன்னா அவங்க அமித்ஷாவை சொல்றாங்க. அதுதானே சொல்றீங்க? பாப்போம், வரட்டும். அமித்ஷாவே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அமித்ஷா திமுக ஆட்சி அகற்ற மாட்டாரு. அமித்ஷா அவர்கள் சொன்னதை சொல்றேன். அமித்ஷா திமுக ஆட்சி அகற்ற மாட்டாரு, தமிழக மக்கள் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால மக்கள் சக்திக்கு முன்னால இந்த சவடாலாம் எடுபடாது.
கம்யூனிஸ்ட் சண்முகம் என்ன சொல்றாருன்னா, கொள்கை எதிரி பாஜக, இந்த அரசியல் எதிரி வந்து திமுகனார். கரூர் ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி விஜய் எங்கேயுமே பேசல. ஸோ அவர் வந்து பிஜேபியை வந்து விட்டுட்டு தான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல, இந்த கேள்விக்கான பதில நீங்க விஜய் கட்சியில தான் கேட்கணும், நான் சொல்ல முடியாது. அது உறுதி நெருக்கமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஏன் எதிர்த்து பேசினாரு, இப்ப ஏன் பேசல அப்படிங்கிறதுக்கு நீங்க விஜய் நீங்க பாக்குறது கஷ்டம். அவர் பனையூர் பங்களா விட்டு வெளில வர மாட்டாரு. அதனால நீங்க அவர் கட்சி சார்ந்த நிர்வாகிகள்ட்ட தான் கேட்கணும். தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் போட்டியை வந்து திமுக வெர்சஸ் தாவேகான்ற ஒரு இமேஜ் ப்ரொபகண்டா பண்ணி கொண்டு வர்றாரு. அது ப்ரொபகண்டா தான். அது அப்படிலாம் களத்துல அப்படிலாம் இல்ல. நீங்களே பாருங்க, இந்த எஸ்ஐஆர் பணி நடக்குது. இந்த எஸ்ஐஆர் பணியில எங்க தாவேகா எங்க இருக்கு? நாம் தமிழர் கட்சி எஸ்ஐஆர் பணியில பூத் லெவல் எங்க பாத்துருக்கீங்களா நீங்க? இவங்க எல்லாம் மைக்கு தான் சார், மைக்கு, சோசியல் மீடியா மேடைகளோட அரசியல். கீழே போய் வேலை செய்யறதுல இந்த கட்சிகளுக்கு பெரிய முனைப்பு இல்லை, கேடர் இல்லை. கீழே ஒரு பூத்துல வேலை செய்யறதுன்னா என்ன, ஒரு வாக்குச்சாவில வேலை செய்யறது என்ன, அதுல என்னென்னலாம் நுவான்சஸ் இருக்கு, அது என்ன எக்ஸ்பர்டைஸ் வேணும், எதுவுமே தெரியாது உங்களுக்குலாம். சும்மா சவடால் அடிச்சு போவாங்க. திமுக எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றது என்ன கஷ்டம்? 4 வார்த்தை தான் சார். இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல தேர்தலில் தனது செல்வாக்கை நிரூபிக்காத ஒரே கட்சி விஜய் கட்சி. நாம் தமிழர் கூட பல தேர்தலை சந்திச்சு அவங்க என்ன ஓட்டுன்னு நிரூபிச்சிருக்காங்க. எல்லா கட்சியும் நிரூபித்த கட்சிகள், கமலஹாசன் உட்பட, டிடிவி உட்பட. விஜய் கட்சி நிரூபிக்கல, அன்டெஸ்டட். நிரூபிக்காத ஒரு கட்சி. அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, ஏன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடல? அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்குல வந்துச்சுல்ல, ஏன் இடைத்தேர்தலில் விஜய் கட்சி போட்டியிடவில்லை? ஏன் பண்ணல? அப்புறம் கட்சியை 2026 ஆரம்பிக்க வேண்டியதானே. விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன் போட்டியிடல? சரி, உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு இது வரைக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு காமிக்கவே இல்லை. பேசிட்டு போறதுல என்ன இருக்கு? எனக்கு திமுக தான் போட்டி சொல்லிட்டு போங்க. பொலிட்டிக்கலா பீக்ல தெரியுதாரே சார், எல்லா இதுலயுமே பேசப்படுற அளவுக்கு இவ்வளவு நேரம் டிஸ்கஷன் நடக்குதுல்ல விஜய்க்கு. ஒவ்வொரு இடங்களையும் ஆந்திராவுல சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கிறப்ப போய் பார்த்தவங்க யாருக்கும் ஆந்திர அரசியல் நல்லா தெரிஞ்சவர் நம்ம சாஸ்திரி மல்லாடி இருக்காரு. என்னை விட பல மடங்கு நல்லா தெரியும். சிரஞ்சீவி கட்சிக்கு இப்ப இருக்கிற விஜய்க்கு சேர்ற கூட்டத்தை மாதிரி ஒரு 20 மடங்கு கூட்டம் அதிகமா இருந்துச்சு. முதல் தேர்தலே அவர் 20% மேல ஓட்டு வாங்கினாரு. இப்ப சிரஞ்சீவி கட்சி நடத்துறாரா? முதல் தேர்தலில் ஜெயிச்சாரா? அவர் மாத்திரம் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். வெற்றி பெற முடியலையே. அதனால கூட்டத்தை பார்த்துட்டு, கூட்டம்ங்கிறது வேற, ஓட்டுங்கிறது வேற. கிரவுட் இஸ் நாட் ஓட். அதுல விஜயும் கஷ்டப்படுவார். தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் இங்க எம்ஜிஆர் அங்க என்டிஆர் தவிர சினிமால வந்து வெற்றி பெற்றவங்க யாருமே இல்லை. ஜெயலலிதா அம்மையார் கூட அதிமுக இருந்ததுனாலதான் அந்த வெற்றி கிடைச்சது. தனியாக அவங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா வெற்றி கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. எம்ஜிஆர் கட்சி, அதிமுக, தொண்டர்கள், ரெட்டலை, அதை அற்புதமா அதை வேல்யூ எடிஷன் பண்ணாங்க. ஜெயலலிதா மேடம் தனியா கட்சி ஆரம்பிக்கல, அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கல. விஜய் ரிஸ்க் எடுத்திருக்காரு, பாராட்டுவோம். டிடிவி அவர்களும் ஐயா ஓபிஎஸும் திமுக எதிரானவங்கன்றது உங்களுக்கு யாருக்க சந்தேகம் இருக்கா? திமுக எதிரானவங்க சார், அவங்க 2 பேருமே ஆன்டி டிஎம்கே சார். ஆன்டி டிஎம்கே இருக்கிறவங்க எல்லாரும் நேச்சுரலி தே வில் கம் டு என்டிஏங்கிறது தான். சார் இது பங்காளி சண்டை சார், அது பகையாளி சண்டை. திமுகவில் எங்களுக்கு இருக்கிற முரண்பாடு பகையாளி சண்டை சார், இது எங்களுக்கு பங்காளி சண்டை இருக்குதான் செய்யும். டிடிவி, ஓபிஎஸும், எடப்பாடி அவர்களும் அதிமுக பங்காளிகள், எல்லாம் ஒரே கட்சியில ஒன்னா அம்மா கீழே இருந்தவங்க தான். இன்னைக்கு அவங்களுக்குள்ள சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. தேர்தல் வரட்டும், எல்லாம் சரியாகும். செங்கோட்டையன் தனி கதை. அவர் தனியா கட்சியோ இயக்கமோ ஆரம்பிக்கல. இங்க ஏடிஎம்கே இருந்தாரு, அப்படியே போயிட்டாரு. இங்க இருந்து எம்எல்ஏவா இருந்தாரு, போயிட்டாரு. இப்ப டிடிவியோ ஓபிஎஸ் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த கட்சி திமுக எதிரான தானே. டிடிவி ஆரம்பிச்ச கட்சி, ஓபிஎஸ் ஆரம்பிச்ச கட்சியா? அப்படி திமுக அகைன்ஸ்டா இருந்துட்டு அவங்க எப்படி திமுக ஆதரவா செயல்படுவாங்க? நம்பிக்கையோட இருக்கும். திமுக எதிரான வலிமையான சக்தி என்டிஏ தானே. Why not? Definitely. Definitely. Even after the High Court judgment, if DMK government refuses to light the lamp in the Deepathun at Thiruparamkundram, definitely it will be an election issue. It is anti-Hindu,
It is grave injustice against Hindus. We will fight in the streets. We will not confine to court fight. We will fight in the streets during elections for the upliftment of, for the justice of Hindus. We will go door to door. We will talk to every Hindu. We will see that in next Kartigai that Deepam is lit in the top.